இலைகள் இவைகளில் இருக்கும் மருத்துவ குணங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து அவற்றை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் அவற்றில் உள்ள சத்துக்கள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோ லிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயரை கேட்டாலே குழந்தை பருவத்தில் அந்த மூலிகையோடு அந்த தாவரத்தோடு நம்ம விளையாடிய நினைவுகள் தான் நிறைய வரதை நம்ம பார்க்க முடியும். எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தொட்டால் சினுங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய செடி வகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தரையில் படர்ந்து வளரும், ரொம்ப பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு இருக்கும். தொட்டா இலைகள் அப்படியே மூடிக்கொள்ளும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே திறக்கிறத நம்ம பார்க்கலாம். முட்களோடு கூடியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பொதுவாக நம்ம சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் தொட்டாசினிங்கியை பார்க்க முடியும். பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், இங்கே கூட நீங்கள் வந்து கலைச்செடியாக நிறைய கிரவுண்ட்ஸில் கிறிஸ்டியன் காலேஜுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொட்டாச்செடிங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தொட்டாச்சினிங்கியை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தொட்டாசினிங்கிக்கு உண்டு. இந்த தொட்டாசினிங்கியை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அதோட வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒல்லியாக இருக்கும், பழுப்பு நிறமாக வெளியில் இருக்கும், உள்ள வெண்மை நிறமாக இருக்கும். இந்த வேரை கொஞ்சோண்டு எடுத்து, அதாவது ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில் அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு 300 மில்லியாக குறைச்சிருங்க, வடிகட்டுங்க. 3 வேளையாக அந்த 300 மில்லியை பிரித்து காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுங்க. மார்பகம் சம்பந்தப்பட்ட கட்டிகள் எவ்வளவு பெரிய கட்டிகளாக இருந்தாலும் ஒரு 6 மாதத்தில் அந்த மார்பக கட்டிகள் கரைந்து குணமாகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு மார்பக கட்டிகளையை, மார்சூளைன்னு சொல்லக்கூடிய அடிக்கடி குத்தல் வலி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா தொட்டால் சினிங்கி தான். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மார்பக கட்டிகளுக்காகவும், சில நேரங்களில் அது புற்றுநோய் கட்டிகளாக இருக்கலாம், ஆனால் புற்றுநோய் கட்டி இல்லாத மார்பக கட்டிகள் வரும்போது அறுவை சிகிச்சையும் செய்ய முடியாது. நம்ம போய் என்ன மேமோகிராம் எடுத்தாலும், எந்த வகையான ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் இல்லைம்மா, சின்ன கட்டி தான் இருக்குது, ஒன்றும் பயப்படாதீங்க, இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பதிலாக இருக்கும். இல்லைனா சில ஹார்மோன் மாத்திரைகளை கொடுப்பாங்க, அதை சாப்பிடும்போது உடம்பு இருக்கும். ஸோ அந்த மார்பகம் சம்பந்தப்பட்ட கட்டிகளை கரைத்து குணமாக்குவதற்கு மிகச் சிறப்பான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தொட்டாசினிங்கி. இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு பெண்களுக்கு மாத விலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், அதே போல் சூதக வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அடிவயிறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வாதம் அதிகமாகும்போது அந்த மாதவிலக்கு காலத்தில் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி, வயிற்றுலேருந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு கடுமையான வலி இருக்கும். யூரின் போகும்போது கூட ஃப்ரீயாக போக முடியாது, மோஷன் போகும்போதும் ஃப்ரீயாக போக முடியாது. ஆனால் மாதவிலக்கு முடிந்த பிறகு அது குறையிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த 3 to 5 நாட்கள் வரை அந்த வேதனை மிக அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு நல்ல குணம் அளிக்கக்கூடிய மருந்து இந்த தொட்டாசினிங்கிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம். 100 மில்லி கஷாயம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டாலே ஒரு 3 மாத காலத்திலேயே இந்த வலிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்கலாம். அதே போல் மாதவிலக்கு சரியாக ஏற்படாமல் கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் மற்றும் கருப்பை கட்டிகளோடு கஷ்டப்படுகின்ற பெண்கள், கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் மற்றும் கருப்பை கட்டிகள் ஏற்படும் போது இதே மாதிரி அந்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் அந்த வேரை போட்டு கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது ஒரு 3-6 மாதம் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது மாதவிலக்கு ரெகுலரைஸ் ஆகிறத பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் போவாங்க, ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணால் ரெகுலராக இருக்கும், விட்டால் திருப்பி உடனே பிரச்சனை ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த தொட்டாசினிங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர் கஷாயத்தை சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 60 நாளைக்கு ஒரு முறை வந்திருந்த மாதவிலக்கு 40, 30, அதன் பிறகு ரெகுலரைஸ் பண்ணி வரதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் மெனோபாஸ் ஆகின்ற நேரத்தில், அதாவது அவர்களுக்கு ஒரு 45 வயது ஆகும்போது கருப்பை வீங்கி விட்டது, அடினோமயோசிஸ் அப்படிங்கிற தொந்தரவு உங்களுக்கு இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னா இதுக்கு நாங்கள் வேறு வழியே கிடையாது, இந்த பிரச்சனைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு உங்களுக்கு கருப்பையை எடுத்து தான் தீரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பெரும்பாலும்
மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய அதிக உதிரப்போக்கு சொல்லப்படுகின்ற தீர்வாக இருக்குது. ஆனால் கருப்பையை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கருப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்குவதற்கு, கருப்பையை சுருங்கி இயற்கையான நிலைமையில் வரச் செய்வதற்கு எதை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டாசினிங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம்தான். 1 லிட்டர் தண்ணி, 5 கிராம் அளவுக்கு தொட்டாசினிங்கியோட வேர், கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைக்க வேண்டும். அந்த 300 மில்லியை 3 வேளையாக பிரித்து லேசாக சூடு இருக்கும்போது சாப்பிட வேண்டும். ஆறி இருக்குன்னா சூடு பண்ணி திருப்பி சாப்பிடுங்க. கரெக்டாக ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத உதிரப்போக்கு குறைவதை பார்க்கலாம். உதிரப்போக்கு ஏற்படுகின்ற நேரங்களில் ஏற்படுகின்ற கடுமையான வலி, குறிப்பாக நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, இந்த மாதவிலக்கு ஏற்படும் போது அடி வயிற்றில் வந்து எனக்கு ஒரு குழந்தை வெளியில் வர அளவுக்கு கடுமையான வலி இருக்குது, என்னோடய கர்ப்பப்பையில் வந்து ஏதோ ஒரு கல், ஒரு 5 கிலோ கல்லை கட்டி வச்சிட்ருக்க மாதிரி எனக்கு வந்து ஒரு ஹெவினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெவினஸ் குறையிறத நம்ம பார்க்க முடியும். அந்த ஹெவினஸ் குறையும் போது, மாதவிலக்கு முடியும் போது ஆல்மோஸ்ட் நமக்கு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக மறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ஏற்பட்டால் மாதவிலக்கு ஏற்படாது. நிறைய பெண் குழந்தைகள் பரீட்சைக்கு படிக்கிறாங்க, பார்த்தா அந்த மந்த் பீரியட்ஸே வராது. அடுத்த மந்த் பீரியட்ஸ் வரும்போது டபுள் த ஃப்ளோ, 5 நாள் இருக்க வேண்டிய உதிரப்போக்கு அவங்களுக்கு 10 நாள் 15 நாட்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை குறைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த தொட்டாசினிங்கிக்கு உண்டு. 1 டம்ளர் பால் எடுங்க, 1 டம்ளர் தண்ணீர் எடுங்க, தொட்டாசினிங்கியுடைய முழு தாவரம் உலர வைத்து அரைத்து தூளாக்கிக்குங்க. அந்த தாவரத்தை 2 தேக்கரண்டி அதில் போடுங்க. நல்லா கொதிக்க வச்சு பால் அளவுக்கு அதை சுண்ட வைங்க, வடிகட்டுங்க. அந்த பாலில் சிறிதளவு பனங்கற்கண்டோ அல்லது அச்சு வெல்லம் கொஞ்சோண்டு சேர்த்து அதை காலையில் ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு தினசரி கொடுங்க. இன்றைக்கி நிறைய உற்சாக பானங்களை குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இயற்கையாக மூலிகையிலேருந்து எடுக்கக்கூடிய தேநீரை குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம்னா அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். அந்த வகையில் இந்த தொட்டாசினிங்கி தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயத்தை ஒரு 6 மாத காலம் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்களுடைய உடல் எடை நன்றாக குறையும், அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக மேற்படும், அவர்களுடைய மன ஆரோக்கியம் நன்றாக மேற்படும். மாத விலக்கில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, தொட்டாசினிங்கியை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து. எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுலபமான மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் அக்கறை கொண்டவர்கள் அவர்களுடைய பங்களிப்பை அவர்கள் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முரண்பட்ட 2 செய்திகள், அந்த செய்திகளினூடாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உண்மையினுடைய வெளிச்சம் என்ன? ஒரு செய்தி தமிழ்நாடு தொடர்புடையது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களினுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்று மாநில குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை சொல்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு குறைந்திருக்கிறது என்று காவல்துறை ஆய்வேடுகளின் அடிப்படையில் அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. ஆனால் உண்மை நிலை என்பது என்ன? பல சமயங்களில் செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகள், செய்தித்தாள்களில் பதிவாகாத செய்திகள் என்று அன்றாட வாழ்க்கையில் பெண்கள் அடையக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பதை தொடர்ந்து பல சமூக அமைப்புகளும் பல மனித உரிமை சார்ந்த வழக்கறிஞர்களும் தொடர்ந்து சுட்டி காட்டுகிறார்கள். பல்வேறு விதமான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்றன என்பதை, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் இழைக்கப்படுகிற குற்றங்களினுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. தொழில் இடங்களில் பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கை, அதே போல் முன்பின் தெரியாத அந்நியர்களால் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றங்கள், இப்படியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்து வந்த போதும் கூட புள்ளி விவரங்கள் ஏன் குற்றங்கள் குறைவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்றன என்பதை நாம் யோசிக்க வேண்டும்.
இதை பல வழக்கறிஞர்கள் மறுக்கிறார்கள். அதாவது இந்த புள்ளி விவரங்கள் என்பது உண்மை நிலையினுடைய பிரதிபலிப்பாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏனென்று கேட்டால் காவல் நிலையங்களுக்கு வரக்கூடிய புகார்களில் பல புகார்கள் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படுவதே கிடையாது. அப்படி பதிவு செய்யாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த ஜெண்டர் பயாஸ்ட் என்று சொல்லக்கூடிய பாலின ஏற்றத்தாழ்வுகள் தொடர்பாக காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே பாலின ரீதியாக ஒரு ஏற்றத்தாழ்வான அல்லது பெண்கள் தொடர்பான ஒரு மோசமான எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்னொரு புறம் பல்வேறு விதமான அழுத்தங்களின் காரணமாக, உதாரணமாக குற்றம் இழைத்தவர்கள் செல்வாக்கு மிக்க மனிதர்களாக இருந்தால் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் காவல் நிலையத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த வழக்குகள் முறையாக பதிவு செய்யப்படாமல் பார்த்து கொள்கிறார்கள். அதே போல் காவலர்களுடைய அலட்சியம் என்பது, இதை ஒரு மிகப்பெரிய வேலைப்படுவாக நினைக்கிறார்கள். வருகிற புகார்களை எல்லாம் எடுத்துக்கொள்வது என்பது பெண்களுக்கு இணையத்தின் வழியாக அல்லது தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்களின் வழியாக அன்றாடம் இழைக்கக்கூடிய குற்றங்கள், அதேபோல் மிகப்பெரிய அளவிற்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் என்றெல்லாம் பல தளங்களிலும் இது பறந்து கிடக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இணைய குற்றங்கள் என்று எடுத்துக்கொண்டாலே பெண்கள் இந்த இணைய குற்றம் சார்ந்த ஒரு துன்பத்திற்கு ஆளாகாத நாளே இல்லை என்று சொல்லலாம். ஸ்டாக்கிங் என்று சொல்லக்கூடிய இந்த பின்தொடர்தல், அதாவது ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து சென்று அச்சுறுத்துதல், தொலைபேசி வழியாக அவர்களை அழைத்து துன்பம் விளைவித்தல் அல்லது அவர்களுக்கு ஒரு விதமான அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துதல், இதை டெல்லியில் நிர்பயா என்கிற அந்த மாணவியினுடைய பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு பிறகு அவர் மரணமடைந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட சட்டங்கள் இந்த ஸ்டாக்கிங் என்று சொல்லக்கூடியதை மிக கடுமையான குற்றமாக கருதுகின்றன. அதற்கு நீங்கள் மிக கடுமையான சிறை தண்டனையை விதிக்கின்றன. இதற்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு சட்டப்பிரிவு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கும் அது நீங்கள் தொலைபேசி வழியாகவோ அல்லது வேறு இணையத்தின் வழியாகவோ பெண்களை தொடர்வது, நேரடி வாழ்க்கையில் அவர்களை பின்தொடர்ந்து சென்று அச்சுறுத்துவது என்பது பரவலாக இருக்கிறது. ஆனால் காவல்துறையில் பெரும்பாலும் அதுபோன்ற வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படுவதே கிடையாது. இதுபோன்று காவல்துறையை அணுகிய பெண்கள் அனைவருக்குமே இதுபோன்ற அனுபவங்கள் உண்டு. செல்வாக்கு மிக்க ஒரு பின்புலத்திலிருந்து வரக்கூடிய பெண்களுக்கு மட்டுமே இந்த காவல்துறையினுடைய ஒரு பாதுகாப்பு அல்லது அவர்கள் புகாரின் பேர் ஒரு நடவடிக்கை என்பது சாத்தியம் என்பது இங்கே எழுதப்படாத விதியாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சமீபத்தில் சண்டிகரில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பாஜக ஒரு தலைவரினுடைய ஒரு மகன், அவர் அங்கு தெருவில் சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை நீண்ட தூரம் காரில் பின்தொடர்ந்து சென்று பிறகு அந்த பெண்ணை கடத்துவதற்கு முயற்சிக்கிறார். இது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் அது தொடர்பான ஒரு வழக்கு பதிவு செய்து அவரை காவலர்கள் கைது செய்தால் அடுத்த சில மணி நேரங்களில் அவர் ஜாமீனில் வெளியே வந்து விட்டார். இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாக்கிங் தொடர்பான சட்டங்களின்படி அவர் அப்படி வெளியே வர முடியாது. அதற்கு ஆதாரமாக சிசிடிவி கேமராவினுடைய அந்த பதிவுகள், கண்காணிப்பு கேமராவினுடைய பதிவுகள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது காவல்துறை என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகள் காணாமல் போய்விட்டன என்று சொல்கிறார்கள். இதை நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். செல்வாக்கு மிக்க மனிதர்கள் சம்பந்தப்படக்கூடிய குற்றங்களில் இவ்வளவு சுலபமாக நீங்கள் இவ்வளவு வெளிப்படையான ஆவணங்களையே அளிக்க முடியும் என்று சொன்னால், உண்மையிலேயே பெண்களினுடைய பாதுகாப்பு தொடர்பாக அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக நாம் இயற்றுகிற கடுமையான சட்டங்களுக்கு என்ன மதிப்பு இருக்க முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். பெரும்பாலான குற்றங்கள் காவல்துறையில் பதிவு செய்யப்படுவதே கிடையாது, ஒரு செய்தியாக அது மாறுவது கிடையாது. இந்த சூழ்நிலை காரணமாக பல பெண்கள் காவல்துறையை அணுகவே அவசியமில்லை என்கிற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அதன் காரணமாக தங்களுடைய துன்பங்கள் அதிகரிக்கலாம் என்கிற மனநிலை இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கிறது. இதன் காரணமாக பெண்கள் காவல்துறையை அணுகினால் நமக்கு எந்த பாதுகாப்பும் கிடைக்காது என்று நினைப்பதனால் இந்த பெண்களை பின்தொடரக்கூடிய குற்றவாளிகளுக்கு இது ஒரு வாய்ப்பான சூழலை உருவாக்குகிறது. பல சமயங்களில் இந்த பெண்கள் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் அல்லது ஒதுங்கி போய் விடுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு மேலும் மேலும் தாங்கள் இழைக்கக்கூடிய இந்த குற்றங்களை அவர்கள் தொடர்வதற்கான ஒரு துணிச்சலை பெறுகிறார்கள். ஆகவே இந்த சண்டிகரில் நடந்த சம்பவம், இந்த தமிழ்நாடு அரசு இந்த வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புள்ளி விவரம், இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. குற்றங்களை கண்காணிப்பதில், தண்டிப்பதில், பதிவு செய்வதில் காவல்துறைக்கு எந்தவிதமான முனைப்பும் இல்லை. வெறும் புள்ளிவரங்களில் மட்டும் குற்றங்கள் குறைகின்றன. சமூகத்தில் அது வளர்ந்து கொண்டே செல்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டிகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நாடக கலைஞர் திரு KB அருணா சிவாஜி. ஒரு நாடக கலைஞரா, திரைப்பட நடிகரா, பலகுரல் கலைஞரா ஒரு 40 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆரம்ப காலத்தில் இவருடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து எப்படி போயிட்டு இருக்கு இப்படின்னு பல விஷயங்களை நாம் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு நாடக கலைஞரா, பன்முக கலைஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நாடக கலைஞர் அப்படின்னும் போது அடிப்படையில் ஒரு நடிகனாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போது அவங்களுடைய காலகட்டத்தில் நாடகம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சியில் இருந்த நிலையில் நீங்கள் உங்களை முழுமையாக நாடகத்தில் ஈடுபடுத்திட்டு பல வேடங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்கீங்க. இப்பயும் வந்து நீங்கள் நாடகத்தோடு ஒரு வில்லனாக நடிக்கணும்னாலும் சரி, ஹீரோவாக நடிக்கணும் சார் அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதற்குள்ள அதை உள்வாங்கிக்கிட்டு முழுமையாக அதை வெளிப்படுத்தின ஒரு திறமை இருந்திருக்கு. நிறைய பேரோட குரலை நீங்கள் பேசுகிறீங்க, பாடுறீங்க. இப்படின்னும் போது இந்த கலைத்துறை சார்ந்த பல வடிவங்களில் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? ஒரு பெரிய தலைவர் மாதிரியும் ஒரு நடிகர் மாதிரியும் நம்ம பேசும்போது அதற்கான ஒரு அங்கீகாரம் மக்கள்கிட்டேருந்து கிடைக்கும் போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு பணியாக அமைஞ்சிச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். அடிப்படையில் நீங்கள் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கீங்க, அங்கேயும் ஒரு குழு ஆரம்பித்து நடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் சென்னையிலையும் பல நாடக குழுக்களோட உங்களோட பங்களிப்பு இருந்திருக்கு. அப்படின்னும் போது இந்த பயணம் எப்படி ஆரம்பமானது? எந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த துறைக்குள்ளே அடி எடுத்து வச்சிங்க? என் பேர் அருணா சிவாஜி. நான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன். நான் வந்து திருநெல்வேலியில் வந்து கல்லூரி காலங்களில் எனக்கு இந்த நாடகம் மேலே அதிகமான ஈர்ப்பு அந்த மாதிரி ஏற்பட்டது. கல்லூரியில் வந்து நாடக விழா நடத்துகிறப்போ ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்போ வந்து எல்லோரும் நான் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறப்போ அங்கே பிரச்சனை வந்துடக்கூடாங்க, அவருடைய தனித்திறமையை நீங்கள் யாரும் காட்டுங்க, மேடையில் வந்திருக்க மாணவர்களை நீங்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சொல்லும் பொழுது நான் வந்து ஒரு திரைப்படத்தில் உள்ள வசனத்தை பேசி என்னுடைய திறமையை நான் காட்டுறதுக்காக மேலே வந்து ஒரு வசனத்தையும் பேசுகிறது வேறு ஒன்று. அந்த வசந்த மாளிகையின் ஒரு திரைப்படம் வந்து ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் வந்த படத்தில் உள்ள தனித்தமிழ் வசனத்தை கவனிப்பாங்க. அதனால் என் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கும் முல்லை கொடிக்கிற ரவித்த பந்தலைப்பார், எனது இதய சாம்ராஜ்யத்தின் ஆரம்பத்தை பார், வாரத்திலா நீராட ஆடவர் இந்த பொய்கையை படைத்தான், வையத்திலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன், இது சமாதி அல்ல. இப்படி இந்த வசனத்தை வந்து நான் பேசின உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கைத்தட்டி இவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே என்னை வந்து ஹீரோவாக போட்டாங்க. அது தொடர்ந்து 3 வருட காலம் வந்து அந்த கல்லூரியில் படித்த 3 வருடம் நான் தான் ஹீரோவாக, கல்லூரி கதாநாயகன் எனக்கு பேர். அந்த குரல் வந்து நடிகர்களுடைய குரல் நான் சாயல் பேசினோடனே எனக்கு அது வந்து ஹீரோ அப்படிங்கிற பேர் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் வந்து அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் பாளை நண்பர்கள் கலைக்கடல் மன்றம் அப்படின்னு திருநெல்வேலியில் பாளையங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து நண்பர்கள் கலைக்கடல் மன்றம் வச்சு அதில் வந்து சரித்திர நாடகங்கள் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதில் வந்து நான் வந்து முக்கியமான வேடங்கள் எடுத்து நான் நடிச்சிருக்கிறேன். அதில் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான நண்பர், எனது நண்பர், அந்த கல்லூரியில் என்னோட படித்தவர். அவருடைய வசன நடை வந்து கலைஞர்களுடைய பாணியில் இருக்கும். ஆனால் வந்து அதில் உள்ள ஒரு வார்த்தை கூட அந்த வசனத்தில் இல்லை. நான் அதை வந்து அவர்கிட்ட கேட்டு இதை என்னுடைய நாடகத்தில் நான் போட்டுக்கிறேன்னு அவர் தந்துட்டார். சுபா ராஜேந்திரன் அவருடைய வசனத்தை நான் மேடையில் வந்து பேசி அந்த காலத்திலே அவருடைய குரல் எப்படி இருந்துன்னு சொல்லி, அன்றொரு நாள் ஆயிலை ஒருத்தியை கண்டேன், அவள் ஆலகாலசம் என்று பின்புதான் அறிந்தேன், அந்த ஆணவக்காரியை வர்ணித்த வார்த்தைகள் தான் எத்தனை, அவள் ஒரு அடையா விளக்கு, அழகின் ஒருமித்த ஊர்வசி, ஆடர் கலையரசி, அறந்தையின் அவதாரம், அடலிலும் செந்நிற செப்புத்தங்கம், சொல்லால் வரைய முடியாத ஓவியனின் கற்பனைக்கு ஈடு செய்ய முடியாத 20ஆம் நூற்றாண்டின் இணையில்லா இளங்கொடி, துவண்டு விழும் முகில் கூந்தல் ஆரடிக்கும் குறையாது, அவள் தேர்முதறச் சொல் தெவிட்டாத ஒன்று, மோகன புன்னகையில் மோதிடும் காதல் ஒளி, கதிரவனை கூட பழிக்கும் பல்வரிசையை பகிர்ந்திட முடியுமா, கத்தும் கடல் மூழ்கிலார் கூட கிடைக்காதே, அவள் காதல் சாம்ராஜ்யத்தில் அரசராகும் தகுதி எனக்கு வேண்டாமா, நான் வேண்டியவராகிவிட்டால் வேல்வெளியாளின் பார்வையில் வேரூன்றி விட்டார்,
தரிசனம் கிடைத்துவிடும். தனக்கு நிகர் சிம்மாசனம் அளித்திடுவாள். ஆசை எனக்கு கொள்ளை ஆசை, அரசாள போவதவள் ராஜ்யம் அதுதான் எனக்கு வேண்டும். கோவில் கட்டிவிட்டால் போதுமா? கோபுர வாசல் திறந்து விட்டால் போதுமா? கோட்டை கொடிமரங்கள் எத்தனையும் இருந்தால் போதுமா? தரிசனம் காணும் காதல் தெய்வத்தின் இருப்பிடமாகுமா அது? இப்படி இந்த வசனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் நான் ஸ்டாப்பாக தனித்தமிழில் லகரமெல்லாம் சரியாக பேசி 35 வருடங்களுக்கு முன்னால் நான் நடித்த நாடகம் இது. மேடையில் அந்த கதை, அந்த வசனத்தை எழுதிய நண்பர் மேடையில் வந்து என்னை வந்து ஆரத்தழுவி சொன்னார், நான் வசனம் வந்து நான் எழுதினது உண்மை, அதற்கு உயிரோட்டம் கொடுத்தது உங்களுடைய குரல்னு ஒரு முத்தத்தையும் கண்டத்தில் கொடுத்துட்டு இறங்கி போனார். என் வாழ்க்கையில் வந்து அது ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். அந்த நாடகத்தின் மீது அவ்வளோ ஒரு ஈடுபாடு எனக்கு ஏற்பட்டது. எங்கள் ஊரில் வந்து பள்ளிகள், கல்லூரிகள், மைதானங்களில் வந்து பொருட்காட்சி மைதானம் இதிலெல்லாம் நாடகங்கள் போடுவோம். அதில் நமது நேஷனல் தியேட்டர்ஸ் ஐயா RS மனோகர் அவர்களுடைய நாடகங்கள்லாம் அங்கே வந்து நடக்கும், பொருட்காட்சி திருநெல்வேலியில். அதுக்கப்புறம் எங்களுடைய நாடகங்களும் அங்கே கண்டிப்பாக இடம்பெறும். மாதிதா இந்து மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் பொருட்காட்சி, வேறு ஒரு பொருட்காட்சி நடக்கும் அங்கே அரசு, அங்கேயும் வந்து என்னுடைய நாடகங்கள் எப்பொழுதுமே இருக்கும். இப்படி நிறைய நாடகங்கள். அப்படி இருக்கும்போது சைட் பை சைடு நான் வந்து கச்சேரிக்கு அதில் பாட போக ஆரம்பிச்சிட்டேன். நான் அவர் CR சுப்பாராமன் டைரக்டர், மியூசிக் டைரக்டருடைய மகன் திரு கண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவருடைய குழுவில் நான் பாடிக்கிட்டு இருந்தேன். இப்போ நாடகம் பற்றி பேசும்போது 70கள் 80 அப்படின்னு வரும்போது நாடகம் வந்து அதிகப்படியான ஒரு வளர்ச்சி, கோலோச்சன ஒரு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சினிமா துறையோட அந்த மோகத்துக்கு முன்னாடி எல்லா சபாக்களும் இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைந்திருந்த காலகட்டம் 70கள் எல்லாம். இப்போ ஜனரஞ்சகமான நாடகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாரார் இருந்தாலும் மனோகர் அவர்களை மாதிரி பெரிய இந்த ஹிஸ்டாரிக் டிராமாஸ்க்கும் வந்து நிறைய ஒரு வரவேற்பு இருந்தது. இப்போ 2 விதமான களங்கள்லையும் நீங்க பணி செஞ்ச அனுபவம் அப்படின்னும் போது உங்களுடைய இந்த நடிப்பு திறமை, இந்த ஒரு ஆற்றல், ஒரு மனப்பாடம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அவ்வளோ கிடையாது. எல்லாம் ப்ராம்ப்டிங் அப்படின்ற போது அப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? நல்ல கேள்வி கேட்டுறீங்க. அதாவது சென்னையிலே வந்து நான் வந்து RR சபா மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் விக்ரமாதித்தன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே வந்து ஆக்ட் பண்ணேன். அதில் இன்றைய நடிகர் சத்யராஜ் வந்து போஜராஜனாக ஆக்ட் பண்ணார். வீரராகவன் சார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நிறைய படங்களில் வருவார். அவர் வந்து இவராக நடித்தார், நம்ம வேதாளமாக நடித்தார். TS பாலையா அண்ணனுடைய பையன் என்ன கிருஷ்ணான்னு ஒரு சரியாக ஞாபகத்தில் வருவார். ஐயப்பன் வேடங்கள்லாம் சில திரைப்படங்களில் வருவார், ஐயப்பன் வருவார் அவர். அதில் வந்து நான் வந்து 5 வேடங்கள் ஏற்று நடித்தேன். இந்த நாடகம் வந்து RS மனோகர் சாருடைய விஸ்வாமித்திரர், சாணக்கியர், இப்படி எல்லா படங்களுக்கு, பாடல்களுக்கும், நாடகங்களுக்கும் கதை வசனம் எழுதின அண்ணன் ஈரா பழனிசாமி அண்ணன் வந்து அந்த நாடகத்தை தனியாக அவர்கிட்ட இருந்து வெளியே வந்து முதலாக இந்த நாடகத்தை வந்து அரங்கேற்றினார். அந்த முதலாக அதுக்கு முன்னாடி நான் வந்து ஐயா கோமல் சுவாமிநாதனுடைய தண்ணீரில் நடிப்பதற்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது காலதாமதம் ஆகிவிட்டதுனால நடிகர் AK வீராசாமி எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு படத்தை முதல் மரியாதையில். அவர் தான் என்னை கொண்டு வந்து அதில் என்னை வந்து அறிமுகப்படுத்தினார். ஆக இந்த நாடகத்தில் சூரிய பகவான், அபரஞ்சியின் காதலன், அந்தணர், 4 சகோதரர்கள் ஒருத்தர், இப்படி 4 வேடங்கள் நான் தனியாக அதிகமாக ஏற்று நடித்தது வந்து நான். சகஸ்ரநாமம் அவர்கள் வந்து அந்த மேடையில் வந்து என்னை வந்து ரொம்ப பாராட்டினார். அவருடைய வீட்டில் வந்து எங்கள் எல்லாத்துக்கும் வந்து கவரில் பணம் போட்டு கொடுக்கும்போது சத்யராஜ் அவர் சார் வாங்கினார், நானும் வாங்கினேன். அந்த முதல் வரிசையில் வந்து RS மனோகர் சார் எங்கள் நாடகத்தை பார்க்குறதுக்கு வந்து உட்காந்துருந்தார். அதை வந்து என் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. SV சேகர் வந்திருந்தார், நிறைய நடிகர்கள்லாம் அதுக்கு வந்திருந்தாங்க. இது இங்கே RR சபா மட்டும் இல்லை, மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்லையும் நடந்தது. இந்த 2 இதுலேயும் நான் வந்து நடித்தேன். இது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். இந்த சூரிய பகவானாக வரும்பொழுது நான் நடிக்கும் பொழுது தேவர்களுக்கு வந்து கண்கள் இமைப்பதில்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காக கண்ணை வந்து கண் சிமிட்டாமலே அந்த நல்ல ஞாபகம் இருக்குது. 82 வருடம் எனக்கு நன்றாக நான் நடித்த அந்த நாடகம். அதில் வந்து ஈடு இணையற்ற சோதிட புலவரே, நீ அழைத்த காரணத்தை யாம் அறிவோம். விக்ரமாதித்தனுக்கு விதித்த ஆயுள் 2000 இன்றோடு முடிந்து விட்டது. விக்ரமாதித்தனை அழிக்க நாராயண மந்திரம் உருவேறிய சக்கரம் ஒன்றினை எடுத்துக்கொண்டு சாலிவாகனன் உஜ்ஜயினியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். காலமெல்லாம் எம்மையே பூஜிக்கும் நீ எம்மிடமே வந்து சேருவாயாக. இந்த வசனம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 81 82 நான் நினைக்கிறேன். சரித்திர நாடகங்களில் உள்ள வசனங்கள் வந்து முதல்ல மனப்பாடம் பண்ணுறது முதல்ல கஷ்டம். அப்புறம் அதை உள்வாங்கி உணர்ச்சியோடு மேடையில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
ஏற்கனவே எனக்கு வந்து என்னவோ தெரியல, அந்த நடிகர் திலகத்தை மனதில் உள்வாங்கி வைத்திருப்பதனால என்னவோ தெரியல, அந்த வசனங்கள் எதுவும் படித்தோன்னு அப்படியே நான் உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தி, இறை ஆற்றல்னு தான் நான் சொல்லணும். இறைவன் எனக்கு ஒரு தனியாக ஏதோ கொடுத்துருக்கான்னு நான் நினச்சி தான் நான் வந்து அதை படித்து, அதை வந்து எனக்கு ப்ராம்ப்டே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருப்பேன், பேச ஆரம்பித்தா. அப்படி ஒரு இது எங்களுடைய நாடகத்தில் நடிக்கும்போது சில பேருக்கு பின்னால் உட்காந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு ஏற்படவே இல்லை. 4 இதுகள் நான் கேரக்டர் பண்ணால் கூட எனக்கு ஏற்படவில்லை. அதனால் அதை நான் தனியாக வீட்டில் கண்ணாடி முன்னால் நின்று நான் வந்து அந்த மன்னனாக என்னை கற்பனை செய்து கொண்டு அந்த காஸ்டியூமோடு இருப்பதோடு அப்படியே நான் நினச்சே தான் நான் வந்து மேடையில் வந்து நடித்து அந்த இதை என்னால் சிறப்பாக செய்ய முடிஞ்சது. மனப்பாடம் வந்து அது உள்வாங்கக்கூடியது ஒரு பெரிய விஷயம். அது வந்து நாம் அதன் மேல் இல்லை இன்ட்ரெஸ்ட், நாம் அதன் மேல் உள்ள பக்தி, அதுதான் காரணம். ஏதோ வந்தோம் முகத்தை காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து நான் வந்து அந்த துறைக்குள்ளே வரலை. பேர் எடுக்கணும், ஒரு கலைஞன் அப்படின்னா ஒரு நல்ல கலைஞன் வந்து நல்ல கலைஞன் சிறப்பாக செய்கிறான் அப்படிங்கிற ஒரு பேர் வேணுங்கிறதுனால நான் வந்து அதை வந்து உள்வாங்கி தான் நடிப்பேன். அதனால் மனப்பாடம் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இல்லை. இன்றைக்கி எல்லாரும் ரொம்ப சிரமப்படக்கூடிய விஷயம் அதுதான். அந்த நாள் கலைஞர்கள்லாம் ஓரளவுக்கு அதை ஸ்கிரிப்ட் அதை பார்க்கணும் படிக்கணும் அப்படின்ற ஒரு பயம் பக்தின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க இருந்திருக்கு. இப்போது நாடக குழுக்களோட அமைச்சிருக்கேன் திருநெல்வேலியிலையும் நீங்கள் சொன்னீங்க. இப்போது அந்த பீரியட்லலாம் எப்படி இருக்கும்? ஒரு குழு வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் தொடர்ந்து நாடகம் போடுவாங்களா, இல்லை மற்ற ஊர்களுக்கு போவாங்களா? அந்த மாதிரி ஒரு ட்ராமான்னு எடுத்துக்கிட்டா அதை எவ்வளோ தடவை ரிப்பீட் பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் போவாங்க? முன்னாலெல்லாம் வந்து பொது நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகள் நடக்கிறப்போ நாங்கள் அந்த அரசு அதிகாரிகளை வந்து அப்ரோச் பண்ணி எங்களுடைய நாடகத்தை வந்து இது பண்ண சொல்லும்போது நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து, அதுக்கு ரொம்ப மினிமம் அமௌண்ட் அவங்க தரக்கூடிய பணம் எங்களுக்கு உண்மையிலேயே பத்தாது. ஆனால் நாங்கள் அதன் மேலே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த நடிக்கணும், அந்த நாடகம் சிறப்பாக செய்யணுங்கிற அந்த எண்ணம் தான் எங்களுக்கு மேலோங்கி நின்றது. பணம் எங்களுக்கு 2வது பட்சமாக தான் இருந்தது. அந்த கடைசியில் இந்த வாடகை கொடுக்குறது, அந்த சேருக்கு அந்த இது ஸ்க்ரீன் செட் போடுறவருக்கெல்லாம் கொடுக்குறதுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் நான் வசதி உள்ளவனாக இருந்தாலும் கூட பொதுவான இதுக்கும் போது நான் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது. அது மாதிரி சில ஊர்களில் கிராமங்களில் வந்து கோவில்களில் நாடகங்கள்லாம் அந்த நேரங்கள்லாம் இருந்தது. இப்பொழுது தான் அந்த கச்சேரின்னு வந்துருச்சு. கச்சேரி காலம் வந்து பின்னாடி வந்து அதிகமாக வந்து விட்டது. அதனால் அந்த காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நாங்கள் அதிகமாக நாடகம், சரஸ்வதி பூஜை இது மாதிரி, இது கிறிஸ்மஸ், இப்படி இந்து பண்டிகைகள் கிறிஸ்தவ பண்டிகைகளெல்லாம் நாங்கள் வந்து இந்த நாடகங்கள் வந்து எங்களுக்கு வந்து மேடைகள் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கும். 100ஆண்டு விழான்னு ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது, அது CSI என்று இந்த கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தது. அது வந்து எங்களுக்கு வாடகைக்கு தருவாங்க. நெல்லை சங்கீத சபான்னு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த சபாவில் நான் மெம்பர் வேறு. அங்கேயும் வந்து நான் வந்து நாடகங்கள் வந்து நாங்களே போய் கேட்டு டிக்கெட் ப்ரோக்ராம் மாதிரி போட்டு அப்படிலாம் நாங்கள் சிறப்பாக நாடகங்கள் நடிச்சிருக்கிறோம். இப்படித்தான். இப்பொழுது பழைய மாதிரி வந்து இப்போ இல்லை. அதனுடைய நாடகத்தை வந்து நிறைய வந்து எடுத்து செல்கிறதுக்கு பழைய சூழ்நிலையில் கொஞ்சம் மாறிடுது. எல்லாமே மாறிட்டு வீடு வீடு எப்படி தொலைக்காட்சியில் வந்துடும்போது மக்களுடைய மனநிலை தியேட்டரை விட்டு வருது, அது மாதிரி இவங்க மக்கள் மனதிலும் சிறிது மாற்றம் ஏற்பட்டதுனால என்னுடைய பழைய கால நினைவுகளை தான் உங்கள்கிட்ட இப்போ வந்து நான் பகிர்ந்திருக்கிறேன். இப்போது நாடகம் கலைஞர் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் முதலியே பேசுனீங்க, சிவாஜி சார் அவருடைய வசனத்தை பேசி தான் உங்களுக்கான முதல் அங்கீகாரமே பள்ளி நிலையிலேயே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாக நிறைய கலைஞர்கள் மாதிரி மிமிக்ரி பண்ணுற மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேரோட அதுக்கு அப்பாற்பட்டு பாடினவங்களோட குரல்களையும் வந்து நீங்க அப்படியே பாடிருக்கீங்க, அதையும் நீங்க மேடைகளில் பாடிருக்கீங்க. இதுக்கு எப்படி தயார் பண்ணிட்டீங்க? ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னா யார மாதிரிலாம் நீங்க பேசுவீங்க, பாடுவீங்க? இது எனக்கு ரொம்ப பிடித்தமான கேள்வி. என்னன்னா, இறைவன் வந்து எனக்கு இயல் இசை நாடகம் அது வந்து மனிதன் தமிழ் சமுதாயத்தோடு சார்ந்தது. இறைவன் நான் ஒரு கவிஞனாகவும் இருக்கின்றேன், ஒரு கலைஞனாகவும் இருக்கின்றேன், பாடகனாகவும் இருக்கின்றேன். இந்த 3ம் இறைவன் கொடுத்தது பெரிய வரம் இல்லையா? நான் என்னை நானே பெருசு பேச விரும்பலை. ஆனால் உங்கள் முன்னால் இந்த நேரம் வந்து நான் வந்து என்னுடைய இதை நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய கட்டம். அந்த நிலையில் நான் வந்து பல குரல் வந்து நான் தனியாக ஜனரஞ்சனா என்ற இசைக்குழு வச்சுருக்கிறேன். அந்த இசைக்குழு வந்து நாடக கலை அந்த மன்றம் நடத்திக்கொண்டு அந்த நேரத்திலே சைட் பை சைட் இந்த இசைக்குழுவும் நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து நான் இடையில பாடுவது மட்டுமல்லாமல் TM சௌந்தரராஜன் அவருடைய ஒரு தீவிர வெறித்தனமான பக்தர். நான் சென்னை வரும்பொழுதெல்லாம் என்னுடைய நண்பர் போலீஸ் கமிஷனராக டிப்டி கமிஷனராக இருந்தார். அவர் வீட்டுக்கு வந்திருக்கும் போதெல்லாம் நான் அங்கிருந்து நேராக அடுத்து என்னை சந்திப்பது என் குருநாதர் TMS ஐயா. அவர்கிட்ட போய் 2 மணி நேரம் அவருடைய பழைய பாடல்கள் அவரே மறந்துருப்பார். வேடன் கண்ணப்பான்னு ஒரு படத்தில் உள்ள பாடல் பாடுவேன். இது எப்போ பாடினது அப்படிம்பார்.
அந்த மாதிரி அவருடைய முன்னால் பாடி காட்டியிருக்கிறேன். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் எங்கள் குடும்ப நண்பர். எங்களுடைய விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு வந்து காசு வாங்காமல் பாடக்கூடியவர் வந்து ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அவருடைய மகனும் இப்போ சிவசந்தபுரம், அவரும் அந்த மாதிரி இப்போ பணம் வாங்குறதில்லை எங்களுடையது. 2 குரல்லையும் நான் பாடுவேன். குரல்கள் வந்து நீங்கள் கேட்டீங்க, பல குரல். அதாவது முத்தமிழ் காவலர் கலைஞர் அவருடைய குரலில் நான் பேசுவேன். நடிகர் திலகம் அவர்களின் குரலில் பேசுவேன். எம்.ஆர். ராதா குரல். நான் வரிசையாக ஒரு 5 குரல் நான் பேசுகிறேன். நீங்களே இது யார் குரல் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நடிகர் திலகம் குரல் பேசிட்டேன். அதில் கூட ஆங்கிலத்தில் ஒரு குரல் இருக்கிறது. அந்த குரலை நான் கண்டிப்பாக பேசியாக வேண்டும். ஏனென்றால் 5ஆம் வகுப்புக்கு தாண்டி கூட வந்து நடிகர் திலகம் போகலை, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு வசனம் பட்டிக்காட்டா பட்டணமாக பேசுவார். London for the educated. In what way do you think foreign countries are superior to our country? Culture, art, civilization. In the name of civilization, they are all going backward, not forward. என்னப்பா பட்டிக்காட்டா இங்கிலீஷ் பேசுகிறாரேன்னு பார்க்குறியா? நானும் படித்தவன் தான். படித்தது அறிவை வளர்த்துக்க, உன்னை போல் ஆட்டம் போடுறதுக்கு இல்லடி அப்படின்னு சொல்லுவார் நடிகர் திலகம். அப்படி ஒரு அருமையான குரல். பாலமுருகன் அவர்கள் அந்த கதை வசனம். அடுத்த குரல். பொன்னழகு எழிற்காடு, பூவடக்கு மலர்க்காடு, விண்ணழகு விழிவேடை, மண்ணழகு பொன்வேடை, மதியழகு கலைவேடை, சிற்றாறு நடைமையிலும் செவ்வாழை கொடை கொடுக்கும், காற்றாடி கொடியடைக்கும், மலராடி பண்டிசைக்கும், சிட்டுக்கள் நடமாடும், தேரருவி பதம்பாடும், முட்டுக்கள் வாழ்த்துரைக்கும், முல்லை நகை காட்டும், கிள்ளை மொழியூட்டும், இன்னும் உள்ளவர்கள் ஊட்ட அல்லி மடம் ஊட்டும், இன்னும் உள்ளம் கவரும் வண்ணக்காட்சிகளில் எண்ணில் அடங்க. குரல் யாரும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை, எங்கள் தலைவர். அடுத்த குரல். அந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் திலகம் நடிகர்களோடு போட்டி போட்டு நடித்த ஒரு வில்லன். அவருக்கு அவர் பொண்ணுக்கு சின்ன பிரச்சனை. அது பெண் குரலையும் பேசுகிறேன். அப்போ வர்ற வெள்ளிக்கிழமை எனக்கும் அவருக்கும் முருகன் கோவிலில் வச்சு கல்யாணம். ஓ, முருகன் சபூட்லே கல்யாணம் நடக்குதா? இதப்போ லைஃப்ங்கிறது ஒரு கோர் மாதிரி. அது ஒரு நல்ல டிரைவர்கிட்ட தான் கொடுக்கணும். சுத்த இந்த மாதிரி எல்போர்டு பசங்கிட்டெல்லாம் கொடுத்து ஆக்சிடென்ட் பண்ணிக்கணும் தயாரா இல்லை. இந்த குரல் புரிஞ்சிருப்பீங்க. அடுத்த குரல். மக்கள் திலகம் நடிகர் திலகத்தோடு மட்டுமல்லாமல் அறிஞர் அண்ணாவோடைய நாடகத்தில் நடித்தாங்க இந்த அம்மாவோட வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், காஃபி சாப்பிட்ருக்கிறேன். ஆஹா நம்ம ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா, ஆஹா நம்ம ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா. பானுமதி அம்மா. இந்த அம்மா வந்து நாடகங்களில் நிறைய நடிச்சிருக்கிறாங்க அப்போவே அண்ணாவுடைய. அடுத்த குரல். இந்த குரல் வந்து அந்த திருச்சி லோகநாதன் அவருடைய குரல். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. இது வந்து அவருடைய குரல். அடுத்ததாக அந்த காலகட்டத்திலே இவர் வந்து பாடுறதுக்கு அப்புறம்தான் டிஎம்எஸ் ஐயா வந்து உள்ளே வரார். அவருடைய குரலில் நான் பாடுவது என்றால் ஒரு பக்தி பாடலில் ஒரு 4 வரிகளை மட்டும் பாடுகிறேன். சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடிமோனத்தில் சுத்ததனி பரம்பொருளாய் சுடர்விடுவோம் சிவபாலா. சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடிமோனத்தில் சுத்ததனி பரம்பொருளாய் சுடர்விடுவோ சிவபாலா, சுடர்விடுவோ சிவபாலா. நான் பல குரல்
பாடி பேசினதுனால எனக்கு பாட கொஞ்சம் சிரமப்படுறேன். ஏன்னா ஒன்றும் பாடினா பல குரல் பேசக்கூடாது, பல குரல் பேசினா உடனே பாட முடியாது, மூச்சு வாங்கணும். பேசுறதுங்கிறது அது ஒரு கலை, பாடுறதுங்கிறது ஒன்று. ஆனால் அது ரெண்டையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கொடுக்கறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். நானாக பேசலாம். நான் உங்களுடைய குரலை நான் உங்களை வந்து உள்ளே கொண்டு வந்தேன். உங்களுடைய பாவனையை உள்ளே கொண்டு வந்து உங்களுடைய குரலை நான் வந்து கற்பனையில் கொண்டு வந்து அதுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசி ஒன்றாக மாறி போகிறேன். குரல் மாறி போகும்பொழுது அதற்கு நான் ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ அடுத்து பாடுறதுக்கு கொஞ்சம் சிரமம். அதனால் நான் பாடி மேடையில் பாடி முடிச்சுட்டு அப்புறம் தனியாக பல குரல் பண்ணுவேன். ரெண்டு சேர்ந்து பண்ணுவதில்லை. இந்த நிகழ்ச்சிக்காக நான் உங்களுக்கு முன்னால் வந்து நான் பண்ணுறேன். அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் சிரிப்புக்கு வந்து ஒரு தனி ரசிகர்கள் கூட்டம் கூட வந்தது. யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் வந்து PS வீரப்பான்னு ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா, அவருடைய குரல். ஆனால் 2 படங்களில் அவர் பேசின வசனத்தையும் அவர் சிரிப்பையும் நான் வந்து உங்கள் முன்னால், பெங்களன் ஒரு அப்பாவி அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி, சபாஷ் சரியான போட்டி. இது வந்து PS வீரப்பா, கோவையைச் சேர்ந்தவர், அருமையான மனிதர், சிறந்த பேச்சுக்கும் நடத்தி சம்மந்தமில்லாதவர். இவ்வளோ வில்லனாக நடிச்சிருக்கார். அவர் வீட்டுக்கு நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போனேன். இவ்வளோ வயசில் நடக்க முடியாமல் கதிர் வயசில் கரைச்சி விட்டு அமைதியாக நடந்துகிட்டு இருந்தார். உண்மையிலேயே ஒரு சிறந்த நடிகர். இன்னொரு குரல் இப்போ தான் வந்து வெண்கல குரலுக்கு சொந்தக்காரர் அவர், சிறுகலைஞருடைய குரல். இது வந்து அறிஞர் அண்ணா காதல் ஜோதின்னு ஒரு நாவல் எழுதியிருந்தார். அது வந்து திரைப்படமாக வந்தது. நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடித்திருந்தார்கள். அதில் உள்ள பாடல் சிறுகாழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது. கொஞ்சம் கிராமிய டைப்லேயே இருக்கும், கிராமிய சூழ்நிலை மாதிரி இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். இந்த மேடையில் நான் பாடுவேன் அந்த பாடலை அவருடைய குரலுக்காக. உம்மேல கொண்டு ஆசை உத்தமிய மெத்த உண்டு, உம்மேல கொண்டு ஆசை உத்தமிய மெத்த உண்டு, சத்தியமா சொல்லி ரெண்டி தங்க ரத்தினமே, தாழ முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே, தங்க ரத்தினம் பொண்ணு ரத்தினம், தங்க ரத்தினம் பொண்ணு ரத்தினம், உம்மேல கொண்ட ஆசை சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல், சித்திரைக்கு பக்கத்திலே. இது வந்து அவருடைய குரல். வீரக்கணல்னு ஒரு திரைப்படம், அதில் ஒரு பாடல் பாடிப்பார். தங்க கிழியே மொழி பேசு சர்க்கரை இதழால் கவி பாடு, தங்க கிழியே மொழி பேசு. இது வந்து கம்பீரமான ஒரு குரல். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த குரலில் நான் இப்போ மேடைகளை 2 குரல்களையும் நான் பாடினேன். எனக்கு ஒரு மேடையில் அப்படி ஒரு சந்தர்ப்பம், இந்த என்ன TMS பாட்டே நீங்கள் பாடிடுங்க, சீர்காழி பாடுங்க, எவனும் இல்லையான ஏக வசனத்தில் ஒருத்தர் வந்து சாப்பிடக்கூடாத ஒன்று சாப்பிட்டுட்டு வந்து மேடையில் கேட்டார். அவருக்காக இந்த பாடலை நான் வந்து மேடையில் பாடினேன். இது பார்த்து ஞாபகம் வருது. அவர் வந்து அழுதுட்டு வந்து மறுநாள் மன்னிப்பு கேட்டார். நான் வந்து அவன் இவன் உங்கள்கிட்ட பேசிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு. அது இறங்கினதுக்கப்புறம் வந்து கேட்டார். இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்படும், ஒரு கோயில் விழாவில் வந்து நான் பாடும் பொழுது ஒருத்தன் கேட்டான். அப்போ வந்து இந்த பாடலை நான் பாடினேன். அதனால் இந்த இடத்துல அதை அவங்க பதிவு செய்ய ஆசைப்படுறேன். கண்டிப்பாக சார். இந்த மாதிரியான விஷயங்களில் முழுமையாக ஈடுபடுத்தி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணம் இல்லை. ஒரே மேடையில் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்கிறதுங்கிறது சிரமமான ஒன்று தான். ஆனாலும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயத்தை செய்யும்போது எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் நம்ம அதை தாண்டி போவோம். இன்றைக்கும் நீங்கள் வந்து நடிச்சிட்ருக்கீங்க. ஒரு 40 ஆண்டு காலம் அப்படின்னு ஒரு பயணம் அப்படின்னும் போது அன்னைக்கு இந்த துறை எப்படி இருந்துச்சு, அன்னைக்கு இருந்த சினிமா எப்படி இருக்கு, இன்னைக்கு திரைப்படங்கள்லையும் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற முறையில் ஒரு கலைஞனா திரைத்துறையோட வளர்ச்சியை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. பாகவதர் காலத்தில் அவர் நடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, தமிழில் ஹீரோயின் வந்து கண்ணாளா அப்படின்னு கேட்பார். இவருடைய பதிலும் அப்போ உள்ள காலத்துக்கு அந்த வசனங்கள் வந்து ஏற்புடையதாக இருந்தது. இப்போது நம்ம அதை பார்க்கும் பொழுது பலருக்கு வந்து அது வந்து ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே கட் டைலாக்ஸ். இடையில் வந்து சரித்திர படங்களில் வந்து வசனங்கள் வந்து அப்படி ஐயா கலைஞர் அவருடைய வசனத்தை எல்லாம் பேசுகிறோன்னா அதுக்கு வந்து தனித்திறமை. நடிகர் திலகம் SS ராஜேந்திரன் அவர்கள், அவரும் தமிழ் செந்தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ் டக் டக் அப்படி தான் பேசுவார். இதை நடிகர் திலகம் ஒரு இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். அதை சொல்லுவேன். ஐயா கலைஞர் அவர்கள் வந்து எனக்கு தர வேண்டிய வசனத்தை SSRக்கு கொடுத்துட்டாருன்னு ரொம்ப கோபத்தில் இருந்தார். அதுக்கு பின்னால் வந்து நடிகர் திலகத்தை வந்து ஐயா கலைஞர் அவர்கள் கூப்பிட்டு, கணேசா உங்களுக்குன்னு தனியாக இன்னொரு வசனம் தந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் ஆற்றுப்படுத்தினாராம். அதற்கு ஒரு தனியாக வசனம் எழுதினாராம் என் தலைவர். அப்படி ஒரு
மூத்த தலைவர் அவர்கள். அதனால் அந்த வசனங்கள் வந்து பேசுகிறதுக்கு அப்படி ஒரு காலகட்டம். தனித்தமிழிலேயே வசனம். நடிகர்தெல்லாம் நிறைய படங்களில் புதிய பறவையோடு நினைக்கிறேன் பேசுகிறதெல்லாம் தனித்தமிழில் பேசுகிறதாக இருக்கும். எத்தனை படங்களில் ஆனால் ரசிக்கத்தான் செய்யுது அவருடைய நடிப்பு. ஆனால் இப்பொழுது ஒரு 4 வரியில் 2 வரி பேசுவதற்கு பின்னால் வந்து ஒரு ப்ராம்ப்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வசனத்தை வந்து ஞாபகத்தில் வச்சுருந்தா பாவத்தை மறந்துடுறாங்க. நான் நடிக்கும்போது பார்த்ததையே சொல்கிறேன். கலை வந்து உண்மையான நிறைய கலைஞர்கள் வந்து ரோட்டில் வந்து திறமை உள்ளவர்கள் வந்து அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லாமல் இந்த சென்னை மாநகரத்தில் வந்து அவங்க வந்து திறமை உள்ளவர்கள் நிறைய பேர் திறமை இல்லாமல் அவங்களுக்கு அமைப்புகள் கிடைக்கல, சந்தர்ப்பம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறத நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். இறைவன் எனக்கு வந்து அந்த ஒரு இது தரலை. ஆனால் அவர்களை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இப்போ உள்ள சூழ்நிலை என்னென்னு கேட்டாக்கா, சமூக படங்கள் வந்ததுக்கப்புறம் வசனங்கள் வந்து ரொம்ப எளிதாக வந்துகிறது. பாடல்கள் இதெல்லாம் அதிகமாக அது வந்து சில கதைகள் தான் நல்லா அமைகிற இப்போ வரக்கூடிய படங்கள் அத்தனையுமே வந்து ரொம்ப இத்தனை நாட்கள் ஓடிவிட்டு அப்படின்னு சொல்கிற அளவில் இல்லை. இப்போ வந்து ஒரு திரைப்படங்கள் இப்போ மதுரையிலலாம் இப்போ போட்டுருக்கேன். நடிகர்கள் நான் சொல்லித்தாகணும். ஏன்னா முதலிலே அவருக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் வசனம் எழுதுகிற சக்ஸஸ் என்று முதல்ல எழுதின வாழ்க்கையும் சக்ஸஸாக எங்கள் அண்ணனுக்கு வந்து இருந்தது. அது வந்து ஏவிஎம் ஸ்டூடியோவில் பார்க்கலாம். அந்த அவருடைய சிலை சக்ஸஸ் அப்படின்னு போட்டு முதல்ல அவருடைய சிலையை வைத்திருக்கிறாருன்னா அதை வந்து மறக்க முடியாது. அது சின்னம். இப்போ என்னென்னு கேட்டாக்கா, இன்றைக்கி பழைய படங்கள் வந்து இப்போ மதுரையில் வந்து நடிகர் திலகம் படம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ 100 இப்போ அடுத்த மாதம் வந்து எத்தனை விழா கொண்டாட போகிறாங்க, 50 நாள் என்னவோ தெரியல. பழைய படங்கள் ஓடுது. கர்ணன் படம் அன்றைக்கி போட்டாங்க, அருமையாக ஓடிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி பழைய படங்கள் இப்பொழுது உள்ள படங்கள் நெஞ்சில் எல்லாம் நிற்பதில்லை. சில படங்கள் எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. சில படங்கள் மனதை விட்டு நீங்காத படங்கள் இடையிடையே சிலர் தந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதை வந்து மறுப்பதற்கில்லை. அதை வந்து மறுப்பதற்கில்லை, உண்மைதான். அவர்கள் அவார்டெலாம் வாங்குகிறாங்க. ஆனாலும் பழைய படங்களுடைய இதோடு கம்பேர் பண்ணும் பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள, நான் வந்து அந்த காலகட்டத்தை சேர்ந்தவன் தான் என்று சொல்லுவேன். உங்கள் முன்னால் நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். வயது 62 ஆகவை இருந்தாலும் இன்னும் எண்ணத்தால், சொல்லால், செயலால், சிந்தனையால் இன்றும் நான் இளமையாக இருக்கின்றேன். கண்டிப்பாக சார். ஒரு பன்முக கலைஞரா, நாடக கலைஞரா, அந்த 40 ஆண்டு கால பயணம், அதில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள், உங்களுக்கு ஒரு கலைஞனா உங்களை நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் உங்களை மெருகேட்டி கொண்ட விதம், பன்முக கலைஞர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பின்னணி பேசுகிறத தாண்டி பின்னணி பாடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதையும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்க. ஒரு துறையிலையும் அதற்கான ஒரு அங்கீகாரம் ஒருத்தருக்கு கிடைச்சாலே அவங்களோட வாழ்க்கை வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நடிகனா வரணும்னு நினைச்சு நாடகத்துறைக்கு போனாலும் அந்த துறையில போன அனுபவங்கள் வந்து இன்னைக்கும் நீங்க திரைப்படம் வர்றதுக்கான ஒரு பெரிய அனுபவமா இருக்கு. இந்த அரை மணி நேரத்துல உங்களுடைய அனுபவங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் என்னுடைய நிகழ்வுகளெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது மனப்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டாண்டு காலங்களாக நம் தமிழில் இருக்கும் இலக்கியங்களில் இருந்து பல அரிய தகவல்கள் நாம் படிக்க தவறியவைகளை மிகவும் அழகாக சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மணிப்பூரினுடைய போராடி இரோம் ஷர்மிளாவிடமிருந்து, அவர் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றனவோ என்று தோன்றுகிறது. இப்போதுதான் அண்மையில் அவர் திருமணம் செய்து கொண்டார். தன்னுடைய 16 ஆண்டு கால பட்டினி போராட்டத்தை முடித்து கொண்டு கடந்த மாதம் அவர் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணத்தை அவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கொடைக்கானலிலே தான் அந்த மணம் முடித்து கொண்டார். அவருக்கும் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த டெஸ்மாண்ட் ஹோட்டிங்கோ என்கிற ஒருவருக்கும் ஏற்பட்ட ஒரு காதல் 2014ஆம் ஆண்டில் தொடங்கி 2-3 ஆண்டுகளில் அது வளர்ந்து இன்றைக்கு திருமணமாக அது நிறைவேறியிருக்கிறது. கொடைக்கானலில் திருமணம் செய்து கொண்டிருக்கிற அவர்கள் இருவரும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் வாழப்போகிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அவர் தமிழ்நாட்டில் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, இங்கு வாழக்கூடாது என்று சில வகுப்புவாத சக்திகள் சில தடைகளை, சில ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் என்றாலும் அது நீர்த்து போய்விட்டது. ஏன் அவர்கள் தமிழ்நாட்டில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, ஏன் அவர்கள் தமிழ்நாட்டில் வாழக்கூடாது என்பதற்கெல்லாம் எந்தவிதமான நியாயமான காரணமும் இல்லை. இந்தியாவில் பிறந்த யார் ஒருவரும் இந்தியாவில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் வாழலாம்.
அவர்கள் வாழ்வதற்கு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சிக்குரியது தான். இரோம் ஷர்மிளாவினுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அது மிக நீண்ட நெடிய போராட்டத்தை கொண்டது. நாம் எல்லோரும் அறிவோம். 2000 ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அவர் பட்டினி போராட்டத்தை தொடங்கினார். முழுக்க முழுக்க மூக்கின் வழியாக திரவ உணவை தவிர வேறு திட உணவை அவர் 16 ஆண்டுகள் தொடவே இல்லை. பல முறை கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்டு வெளியே வந்தவுடன் மறுபடியும் தன்னுடைய பட்டினி போராட்டத்தை தொடர்வார். இப்படி 16 ஆண்டுகள் அவர் அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன நேர்ந்தது என்பதை நாம் அறிவோம். ஒரு தனி மனிதராக அவர் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். அவர் போராட்டம் தொடங்கியது நவம்பர் 4. அதற்கு 2 நாள்களுக்கு முன்னால் 2000 ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி அன்று அவருடைய பிறந்த ஊருக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமம், மலோம் என்கிற கிராமம், அது மேற்கு இம்பாலிலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கிராமம். அந்த கிராமத்திற்கு கடைவீதிக்காக இரோம் ஷர்மிளா சென்றிருக்கிறார். அப்போது எந்த விதமான மிகப்பெரிய போர்க்குணம் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண குடிமகளாக அந்த தெருவில் உலாவிக் கொண்டிருக்கிற போது சட்டென்று ஒரு இராணுவ ஊர்தி வருகிறது. அதிலிருந்து இராணுவ வீரர்கள் இறங்குகிறார்கள். எதையும் எச்சரிக்கவில்லை, யாருக்கும் சொல்லவில்லை. துப்பாக்கி எடுத்து கண்மூடித்தனமாக சுட்டு தள்ளுகிறார்கள். சுட்டு தள்ளிவிட்டு அடுத்த நிமிடமே அந்த ஊர்தி புறப்பட்டு போய்விடுகிறது. 10 பிணங்கள் கீழே சாய்கின்றன, 3 பெண்கள் உட்பட. இந்த காட்சியை நேரடியாக பார்த்தவர்களுள் இரோம் ஷர்மிளாவும் ஒருவர். அப்போதுதான் அவருக்கு இந்த இராணுவ போக்கின் மீது ஒரு கடும் கோபம் ஏற்படுகிறது. எதற்காக அப்படி நடந்தது, ஏன் தாங்கள் இறந்தோம் என்பதை கூட இறந்து போனவர்கள் அறிய மாட்டார்கள். எதற்காக கொல்லப்படுகிறோம் என்று தெரியாமலேயே அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். அதற்கு பிறகுதான் மெல்ல மெல்ல அந்த காரணங்கள் வெளியே வந்தன. அன்று காலையிலே ஒரு இராணுவ ஊர்தி அதே மலோம் நகரில் யாரோ தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டதாகவும் அதற்கு படிக்கு படி வாங்குவதற்கு அந்த மலோம் நகரத்தில் இருக்கிற சாதாரண குடிமக்களுக்கு தண்டனை வழங்குவதாகவும் இராணுவம் அறிவித்து இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் இறங்கியிருக்கிறது. இப்படி இராணுவம் நடந்து கொள்வதற்கு சட்டத்தில் அனுமதி உண்டா என்றால் இராணுவ சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது. எந்த அறிவிப்பும் இல்லாமல் யாரை வேண்டுமானாலும் சுட்டுத்தள்ளலாம் என்கிற அந்த இராணுவ சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கோரித்தான் பட்டினி போராட்டத்தை இரோம் ஷர்மிளா தொடங்கினார். அந்த நிகழ்வு நடைபெற்றது நவம்பர் 2ஆம் தேதி. அது வியாழக்கிழமை. இயல்பாகவே வியாழக்கிழமைகளில் அவர் உணவு உண்பதில்லை. அதற்கு 2 காரணங்கள். அவருக்கு இருந்த ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கைகள் காரணமாக இருக்கலாம். இன்னொரு பக்கத்திலே வாரம் ஒரு நாள் உணவை மீதப்படுத்தி அந்த உணவை ஏழை பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்து விடுவது என்கிற பழக்கமுடையவராக இருந்தார். இவ்வளவுக்கும் அவர் ஒரு பெரிய செல்வ குடும்பத்திலே பிறக்கவில்லை. அவருடைய தந்தையார் 4ஆம் தரத்தில் இருக்கிற ஒரு ஊழியர், த கிரேட் 4 எம்ப்ளாயி என்று சொன்னால் ஏவலராக, அதாவது ஒரு பியூன் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு ஏவலர் வேலையிலே தான் அவர் அப்பா இருந்தார். ஆனாலும் அவ்வளவு குறைவான ஊதியத்தை பெற்ற குடும்பத்தில் வாழ்ந்த இரோம் ஷர்மிளாவுக்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் வந்திருக்கிறது. வியாழக்கிழமைகளில் அவர் உணவு உண்பதில்லை. அந்த வியாழன் மாலைதான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அடுத்த நாள் முழுவதும் அவரை அந்த நிகழ்வு மிக கடுமையாக பாதித்தது. நவம்பர் 3ஆம் தேதி தனக்கு பிடித்த கேக்குகளையெல்லாம் நிறைய உண்டார். அதுதான் அவர் உண்ட கடைசி உணவு. நவம்பர் 4ஆம் தேதி அவர் தொடங்கிய அந்த பட்டினி போராட்டம் ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 16 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் அதனை முடித்து கொண்டு இப்படி ஒரு பட்டினி போருக்கு பதிலாக நேரடியாக தேர்தல் களத்திற்கு வந்து மக்களின் வாக்குகளை பெற்று அந்த செல்வாக்கை பயன்படுத்தி போராட்டத்தை தொடரலாம் என்று அவர் கருதினார். அங்குதான் அவர் ஒரு பெரிய பிழையை செய்துவிட்டாரோ என்று நமக்கு எண்ண தோன்றுகிறது. அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு பல பாடங்கள் இருக்கின்றன என்று நான் முதலில் குறிப்பிட்டேன். அதிலே ஒரு முக்கியமான பாடம், இந்த மக்கள் தங்களுக்காக போராடுகிறவர்களை எந்த அளவுக்கு நினைவில் வைத்து கொள்கிறார்கள் என்பதுதான். தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுவதுமே மக்களினுடைய மனநிலையில் இப்படி ஒரு போக்கு இருக்கிறது என்கிற அந்த ஆபத்தான அந்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. திரைப்படங்களிலே நடிக்கிறவர்களுக்கு மக்களிடத்திலே இருக்கிற மிகப்பெரிய செல்வாக்கும்
இரோம் ஷர்மிளா போன்ற போராளிகளுக்கு இருக்கிற செல்வாக்கும் எப்படிப்பட்டன என்று ஒப்பிட்டு பார்க்கிற போது நமக்கு வேதனை தான் மிஞ்சுகிறது. இன்றைக்கு திரைப்பட நடிகர் ஒருவர் தேர்தலுக்கு வந்தால் உடனடியாக மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். ஆனால் 16 ஆண்டு காலம் எந்த மக்களுக்காக இரோம் ஷர்மிளா போராடினாரோ அந்த மக்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை. மிக மிக குறைந்த வாக்குகளை தான் ஷர்மிளா பெற்றார் என்பது ஒரு பெரிய செய்தி. அதற்கு பிறகுதான் அவர் திருமணம் என்கிற முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனாலும் ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளாகவே அவரிடம் அந்த காதல் உணர்வு அரும்பி இருக்கிறது. அவர் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். ஒரு கவிதை சொல்லுகிறது, ஷர்மிளா எழுதியிருக்கிற கவிதை, ஒரு லேசான பாத்திரம், அந்த பாத்திரத்தினுடைய விளிம்பு வரைக்கும் நிரம்பிவிட்டது. இந்த துயரத்தை இனி இந்த பாத்திரத்தால் தாங்க முடியுமா என்று தெரியவில்லை என்று அந்த வரி சொல்லுகிறது. என் விழிகள் அவர் விழிகளை சந்திக்க இயங்குகின்றன என்று ஒரு கவிதை வரியை எழுதியிருக்கிறார். எனவே அந்த டெஸ்மாண்டோடு ஏறத்தாழ 2-3 ஆண்டுகளாக ஒரு கடித போக்குவரத்து 2 பேருக்கும் இருந்திருக்கிறது. பெங்களூரில் ஒரு மனித உரிமை கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்தபோது தான் டெஸ்மாண்ட் இரோம் ஷர்மிளாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். பிறகு அந்த கடித போக்குவரத்து காதலாக மாறி இன்றைக்கு திருமணத்தில் வந்து அது நிறைவடைந்திருக்கிறது. மக்களுக்காக போராடுகிற போராளிகளை இந்த சமூகம் ஒதுக்கி தள்ளுமானால் அவர்களின் நிலை என்னவாக ஆகும் என்கிற கேள்வி நம்மிடம் பெரிதாக எழுகிறது. கொடைக்கானலில் திருமணத்தை மிக எளிமையாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் சேர்ந்து ஒரே குரலில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். திருமணம் ஆகிவிட்டதால் நாங்கள் அப்படியே ஓய்ந்து போய்விடுவோம் என்பதில்லை. ஒடுக்கப்படுகிற மக்களுக்கான எங்களின் குரல் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அவர்கள் தந்திருக்கிற செய்தி. வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் அவற்றில் உள்ள நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் இன்றைய வணிகம் பகுதியில். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் வழியாக ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கும் தொழில் நடத்துகிறவங்க எல்லாருக்கும் தேவையான மிக முக்கியமான தேவையான ஒரு தொழில் அபிவிருத்தி சமப்படுத்துறதோ இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபைனான்ஸாக ஒரு நிதி எப்படி வாங்கணும், அதில் எப்படி முதலீடு கொண்டு வரணும், இது சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை கண்டினியூஸாக இந்த நிகழ்ச்சியின் வழியாக சொல்லிகிட்டே வரோம். இதில் பல பேர் ரெஸ்பான்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் மெயிலில் அமைச்சு கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இதில் மேலும் சில விஷயங்களை நிறைய விஷயங்களை சொல்லலாம். ரெண்டாவது இந்த சப்ஜெக்ட் பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஷியலுங்கிறது கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட்னால் அதாவது அந்தந்த டயத்துக்கு தான் பேச முடியுமே தவிர தொடர்ச்சியாக பேசுகிறதுங்கிறது ஒரு படிப்பு படிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாமே ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளை ரிலேட் பண்ணி தான் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி எப்படி உருவாக்கலாம், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், ஒரு நிறுவனத்துக்கு என்ன மாதிரியான பணங்கள்லாம் வாங்கலாம், என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை பேசினோம். ஸோ அதில் ஒரு டைமில் ஒரு பேங்க்குக்கோ இல்லை ஒரு முதலீடு வாங்குறதுக்கோ என்ன மாதிரி அப்ரோச் பண்ணினா பணம் வாங்கலாங்கிறத பற்றி நம்ம ஒரு தடவை சொல்லியிருந்தோம். அதில் நம்ம என்ன சொன்னோம்னா, பிஸ்னஸ் பிளான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான கடனை வாங்கிறதுக்கோ இல்லை ஒரு முதலீடு வாங்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். ஒரு ப்ராப்பரான பிளான் அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாக இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பிஸ்னஸ் பிளான்ங்கிறது ஒரே பிஸ்னஸ் பிளானை 4 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று இன்னொருத்தருக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நிறுவனத்துலேருந்து இன்னொரு பேங்க்லேருந்து ஒரு கடன் வாங்குறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஒருத்தர்கிட்டேருந்து முதலீடு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உள்ளே இருக்குன்னா வேற ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பிளான் தான் எப்போதுமே அதாவது பிஸ்னஸ் பிளான்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நிறைய பேர் ஒரு ஃப்யூச்சரில் பண்ணக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் பண்ணுறது பிஸ்னஸ் பிளானில். ஈவன் நடந்துக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ்க்கும் சரி, யாருக்கையாவது ஒருத்தர்கிட்ட உங்களோட கம்பெனியை பற்றி சொல்லணுன்னா இதை ஒரு 4-5 விதமாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி கொடுங்கம்பாங்க, இல்லை இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் கொடுங்கம்பாங்க, இல்லை ப்ரொப்போசல் கொடுங்கம்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஆனால் பிஸ்னஸ் பிளானுக்கும் இதுக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிஸ்னஸ் பிளானுங்கிறது ஓரளவு உங்களோட கம்பெனியோட உங்களோட தொழிலோட சம்மந்தப்பட்ட கொஞ்சம் டீட்டெயில் விளக்கங்களை கொடுக்கறதுக்கு இதுவாக இருக்கும். பிஸ்னஸுங்கிறது ஒரு தொழில், அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம இப்போ பேசுகிறது
ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனியாக வந்து ஒருத்தர் நடத்தினாலும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நடத்தினாலும் சரி, இது எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். பிஸ்னஸுங்கிறது வந்து காமன். நான் பேசுகிறது வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு தேவையான விஷயங்களை தான் நம்ம பேசிட்டு வரோம். ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்களுக்கு தேவையான விஷயங்களை. அதில் வந்து பிஸ்னஸ் பிளானில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாயிண்ட் நம்பர் 1 வந்து இன்ட்ரொடக்ஷன். இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து இந்த கம்பெனியோட என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த கம்பெனியில் ப்ராடக்ட்னால் என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், என்ன ஒரு டெக்ஸ்டைல் பண்ணுறோன்னா டெக்ஸ்டைல் பண்ணுறோம், அதாவது இந்த ப்ராடக்டோட எண்ட் யூசேஜ் என்னங்கிறத டீட்டெயிலாக போய்க்கலாம். ஆனால் பேசிக் இன்ட்ரொடக்ஷன், இது வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரி கம்பெனி நடத்துகிறோங்கிறது ஒரு 5லேருந்து 8 லைனுக்கு அதிகம் இல்லாமல் கொடுக்கணும். அந்த பிஸ்னஸ் பிளானுங்கிறது எப்போதுமே வந்து எதுக்குமே வந்து அளவு கிடையாது. 150 பக்கத்துக்கு கூட எழுதலாம். ஆனால் ஒரு 10 பக்கத்துக்கு மேலேயோ இல்லை 6 பக்கத்துக்கு மேலேயோ அதிகமாக போச்சுன்னா படிக்கிறது வந்து அதிகமாக படிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை தான் வந்து நம்ம டீட்டெயிலாக பிரித்து தனித்தனியாக கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை 1 மணி நேரமும் பேசலாம், ஒரு நாளும் பேசலாம், அந்த மாதிரி ஆகிடும் அது. ஸோ அந்த பிஸ்னஸ் பிளானில் நீங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தோன்னே அடுத்த டாபிக் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உடனடியாக கவர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து உங்களோட நிறுவனமோ இல்லை உங்களோட தொழிலோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய சர்வீஸோ அது அடுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அப்படின்னா என்னென்னா, உங்களோட நிறுவனம், நம்ம பேசுகிறது வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு தொழிலாக வேணாலும் இருக்கலாம். தொழிலுங்கிறது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் தொழில் தான், ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும் தொழில் தான். சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஒரு ட்ரேடிங், அதாவது ஒருத்தருக்கு வந்து ஆலோசனைகள் பண்ணுறது, இல்லை அவருக்கு வேண்டிய தேவைகளை பண்ணி கொடுக்குறது, ஒரு பேக்கேஜிங் பண்ணி கொடுக்குறது, அது மாதிரி உண்டானது எல்லாமே சர்வீஸிங். எனிதிங் சர்வீஸ் பண்ணக்கூடியது இருக்கிறது எல்லாமே, ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே சர்வீஸிங்கில் வந்துடும். மேனுஃபேக்சரிங்னால் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது மேனுஃபேக்சரிங்கில் வரும். ஸோ இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்துக்குமே வந்து உங்களோட நிறுவனமோ உங்களோட செயல் வந்து அடுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு 5 லைனில் இல்லை 10 லைனில் எழுதணும். எக்ஸாம்பிள், ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ப்ராடக்டை யாருக்கு என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னீங்கன்னா, உடனடியாக ப்ராப்ளம்னு நினச்சான்னா இது வந்து ரியல் ப்ராப்ளமாக சொல்லக்கூடாது. இதுலேருந்து என்னென்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து அடுத்தவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஜென்ரலாக வந்து எனி கம்யூனிகேஷன் நம்ம யாருக்கு பண்ணாலும் நமக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத விட அடுத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியுங்கிறத சொல்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஸோ அதில் தான் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டினை நான் சொல்கிறேன். இப்போ வந்து அடுத்தவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே இது எதுக்கு அவங்க இந்த படிக்கணுங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா, இந்த ஒரு வேஷ்டி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு சணல் கயிறு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா, இந்த சணல் கயிறுங்கிறது யாருக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்? ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கட்டுறதுக்கு உண்டான அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை அது சால்வ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்ததுன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சரை இது பண்ணுறதுக்கு உண்டானது, அது மாதிரி சால்வ் பண்ணி கொடுக்குங்கிறத எழுதலாம். இதோட அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இதே வந்து உங்களோட கம்பெனியோ இல்லை உங்களோட நிறுவனமோ அடுத்தவங்களுக்கு என்ன சொல்யூஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். ஒன்று வந்து என்ன ப்ராப்ளம்ங்கிறது சொல்லணும், அடுத்தது என்ன சொல்யூஷனுங்கிறது சொல்லணும். எப்போதுமே வந்து ப்ராப்ளம்னு ஒன்று ஆரம்பித்தா உடனடியாக சொல்யூஷன் ஒன்று பேசணும். ப்ராப்ளத்தை மட்டும் பேசினோன்னா அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. ப்ராப்ளம்ங்கிறது கொஞ்சம் தான், அது வந்து முடிஞ்சு போனது. சொல்யூஷனுங்கிறது தான் ஃப்யூச்சர். ஸோ அதனால் சொல்யூஷனுக்கு தான் அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சொல்யூஷனுக்கு நமக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்னிங்கன்னா, வேஷ்டி மேனுஃபேக்சரிங்னா ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸுக்கு உண்டான அதாவது ரெகுலர் டே டு டே யூசேஜை அவருக்கு பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஒரு கயிறு தயாரிக்கிறவங்க கம்பெனியாக இருந்ததுன்னா பேக்கேஜிங் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு ஆடிட்டிங் கம்பெனியாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறேன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு மேசனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு உண்டான வீடு கட்டி கொடுக்கறதுக்கு உண்டான சர்வீஸ்ன்னு பண்ணலாம். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி எல்லாருமே என்ன சொல்யூஷன் பண்ணி கொடுக்குறாங்கிறத பண்ணணும். இதுக்கு அடுத்த பாயிண்ட், முதல்ல இன்ட்ரொடக்ஷன், அடுத்தது வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்கும், அப்புறம் என்ன சொல்யூஷனை கொடுக்கும், மூணாவது ப்ரீஃபாக இது யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறத நம்ம அதில் எழுதணும். மொத்தம் நான் வந்து ஒரு 20 பாயிண்ட் சொல்ல போகிறேன். இது வந்து ரெகுலராக தொடர்ச்சியாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை. ஸோ அதனால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் யாருக்கிட்டையாவது தொடர்பு பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பணம் வேணுமோ இல்லை ஒரு முதலீடு வேணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா 100% அவங்க வந்து உங்களை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களை வந்து உடனடியாக அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான உங்கள் பிஸ்னஸையோ உங்களோட சர்வீஸையோ புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உடனடியாக இருக்கும்.
ஸோ இப்போ வந்து ப்ரீஃப் அபவுட் உங்களோட கம்பெனியை வந்து ஃபைனலாக இது யார் யூசேஜ் சினாரியோன்னு சொல்லுவோம், இது எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இது எல்லாமே 3மே ஒரே ஆன்சர் தான். ஆனால் ஒரே ஆன்சரை வந்து 3 டைப்பாக ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். ஒரு சாதாரணமான விஷயத்தை 3 டைப்பாக நம்ம ரிப்ளை கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல 3த்தையும் சொல்ல ஆரம்பிக்கணும். 4வது எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு என்ன மாதிரியான எக்ஸிட்டை, என்ன மாதிரியாக வெளியில் வரத்துக்கு உண்டான பிளானை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். என்ன மாதிரியான நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு லோன் கொண்டுக்கு அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோனை நீங்கள் வந்து எப்போ ரீபேமெண்ட் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை கொடுப்பீங்க, அது என்றைக்கு நடக்கும், அதுக்கு எப்படி சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் என்ன பேசியிருக்கோம்னா, ஒரு பிஸ்னஸ் பிளானை எப்படி எழுதணுங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். இதோட தொடர்ச்சியாக 1-2-3 வாரங்களில் இதை பற்றி பேசுவோம். மேலும் வர வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றறிந்த விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைப்பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம்முடைய கற்றதும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் சென்ற வாரத்திலேருந்து கலாச்சாரம் பற்றி உரையாடிட்டு இருக்கோம். கலாச்சாரங்கிறது சின்னதாக ஒரு குடும்பத்துக்குள்ளேருந்து குடும்பங்கள் இடையே நாம் வாழும் ஒரு சமூகத்தின் ஒரு முக்கிய அம்சமாகவும், சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தின் ஒரு முக்கிய அம்சமாகவும் இந்த மாதிரி பல கலாச்சாரத்தன்மை இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் சென்ற வாரம். எப்படி நாமெல்லாம் வேறுபடுறோம், எப்படி பல இடங்களில் ஒரே மாதிரி இருக்க நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம், இதுக்கு நடுவில் எப்படி நம்மளுக்குள்ள ஒரு இசைவுத்தன்மை வருது, எப்படி நம்மலாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம், அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு நாட்டின் அடிப்படையில் பார்க்கறதுல முதல்ல வீட்டின் அடிப்படையில் பார்க்கலான்னு நினைக்கிறேன் நான். ஒரு வீட்டுக்குள்ளேயே பல கலாச்சாரம் போகுது. ஒரு டிவி பார்க்குறதுல பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேருக்கு 4 விதமான இது பிடிச்சிருக்கு. ஒருத்தர் வந்து என்னென்னா ஹிந்தி சேனல்லே பார்க்கணுங்கிறாங்க, ஒருத்தர் இங்கிலீஷ் சேனல் பார்க்கணுங்கிறாங்க, ஒருத்தர் வந்து பழைய பாடல்கள் கேட்கணுங்கிறாங்க. அப்போது எங்கேயோ நம்மளுடைய வேர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. காலகட்டங்கள், அதாவது வயது, அதே மாதிரி புற கலாச்சாரத்தினுடைய தாக்கம், இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நாம், அதாவது உணவு, சாப்பிடும் உணவுலேருந்து, உடையிலேருந்து, உடை உடுத்துறதுலேருந்து, ஒரு காலத்தில் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 4 விஷயங்கள் இருக்கும், அந்த 4த்தில் ஒன்றுன்னு இருக்கும். இன்றைக்கி ஒரு 400 உணவு பண்டங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி இருக்குது, அதுலேருந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் தான் சாப்பிட்ணுங்கிறது போய் எந்த நேரம் வேணால் சாப்பிட்லான்னு ஆகிடுச்சு. உடை உடுத்தும் பொழுது ஒரு காலத்தில் நவநாகரிக உடைனா நமக்கு நம்மளுடைய இதில் இல்லை, கலாச்சாரத்தில் இல்லாத இல்லாட்டி புது வகையை மாடர்ன் ட்ரெஸ் அப்படிம்பாங்க. ஒரு காலத்தில் சுடிதாரை மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில். 80களில் பார்த்திங்கன்னா யாராவது சுடிதார் போட்டால், யாராவது ஒருத்தர் நைட்டி போட்டால் அதை வந்து ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க. அதாவது நைட்டி போட்டுட்டு வெளியில் வர்றதுங்கிறது வந்து ஒரு காலத்தில் வந்து வெளியில் மற்ற ஆண்கள் பார்க்கக்கூடாத ஒரு உடையாக இருந்தது. இன்றைக்கு ரொம்ப சகஜமாக போயிடுச்சு. நல்லது கெட்டதுங்கிறத விட மாறி வரும் கால சூழலுக்கு ஏற்ப குடும்பத்துக்குள்ளேயே எல்லாருக்குமே மெல்ல மெல்ல இந்த மாற்றங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது எங்கே இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இப்படி, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இப்படி, உங்கள் ஊர் பழக்கம் அது, எங்கள் ஊர் பழக்கம் அது, உங்கள் ஜாதி பழக்கம் அது, எங்கள் ஜாதி பழக்கம் அது, எங்கள் வீடுகளில் நாங்கள் இப்படி பண்ணோம், உங்கள் வீடுகளில் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க, இப்படிங்கிற விஷயங்கள் தான் வயது ஏற ஏற எல்லா குடும்பத்திலும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஒரே இனத்தில் வீட்டில் பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணங்களிலேயே இது நடக்குது. எங்கள் ஊர் மதுரை பக்கம்லாம் இப்படி கிடையாதுங்க, மதுரை பக்கத்தில் இதுதாங்க நாங்கள் பண்ணுறோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சிக்கும் மதுரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்குது. எல்லாத்துலேயுமே வித்தியாசங்கள் இருக்குது. இனத்துக்குள்ளேயே நான் சொல்கிறேன், 2 இனம் சேரும் பொழுது இன்னமும் அது மாறுபடும். 2 மதம் சேரும் பொழுது சொல்ல முடியாத அளவுக்கு மாறுபடும். 2 மொழிகள்ங்கிறோம் எல்லாமே மாறிப்போம். நான் சொல்கிறது ஒரே இடங்களுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து இன்றைக்கி கலாச்சார மாறுதல்கள், கலாச்சார வேறுபாடுகள் அதிகமாகிட்டு இருக்கு, நம்பிக்கைகளும் மாறிக்கிட்டு இருக்கு. இது இப்படி தான் அப்படின்னு. இப்போ வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எல்லாருக்கும் வந்து அவங்க ஒரு இதுவாக டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, ஒரு உள்ளார்ந்த ஒரு புரிதல் இருந்தது, வெளியில் யாரும் சொல்லி காட்டியும் புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க இதுவாக சாதி உணர்வு அதிகமாக இருக்குன்னு. சாதியினுடைய
இதில் கொடுமைகளை நானும் எதிர்க்கிறேன். ஆனால் அதை மீறி சில இடங்களில் பார்த்திங்கன்னா சாதி பண்புகளை உணர்ந்து கொள்ளுதல்ங்கிறது ஒரு திறன் தான். அதாவது இதை வந்து இதுக்காக வேறுபடுத்தி பார்க்குறதுக்காக ஒருத்தர் என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறப்ப அவரோட பின்புலத்தை பார்க்குறது, அவரோட மொழி என்ன, அவரோட இனம் என்ன, எங்கேருந்து வராங்க, என்ன தொழில் செய்கிறாங்கன்னா இந்த தொழிலுக்கு இந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும். இந்த ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு ஸ்டீரியோ டைப்புன்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி அடைக்க முடியுமான்னு. ஆனால் அதில் வந்து பெரும்பாலான உண்மைகளும் சேர்ந்துருக்குங்கிறது தான் முக்கியம். இப்போது ஒன்றும் வேண்டாம், இது நம்ம ராஜஸ்தான் மாநிலத்தை எடுத்துக்கோங்க. ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. அவங்க வந்து காசுன்னா ரொம்ப கரெக்டாக வச்சுருப்பாங்க. அங்கேருந்து இங்கே வந்து சின்னதாக ஒரு கடை போட்டு மார்வாடிகள் பிரமாதமாக சம்பாதிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதை வந்து என்ன நினைப்பீங்க கேட்டால், மார்வாடிகள் அப்படின்னாலே நல்லா வந்து காசு விஷயத்தில் கெட்டி அப்படின்னு. ஆனால் அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. எங்கேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு நீரே இல்லாத ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்துலேருந்து வராங்க. அவங்களுக்கு நீரை எப்படி சேமிக்கணும், நீரை எப்படி செலவு பண்ணணுங்கிறது அந்த சிக்கனத்தை அவங்களோட வாழும் முறையில் கற்றுக்கிறாங்க. நீர் மாதிரி பணத்தை, அதாவது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுங்கிறது பழைய பழமொழி. அவங்க தண்ணியை பணம் மாதிரி செலவு பண்ணுறாங்க. எப்போது? அந்த காலத்தில் இருந்து. அப்போது ஒரு இல்லாத தண்ணியை எடுத்து தேக்கி வச்சு குடும்பத்துக்குள்ளே வாழ்ந்து அதில் நல்ல செழுமையாகணுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான பண்பு. இப்போ அவங்க அங்கேருந்து நகர்ந்து வந்து ஆறுகள் இருக்கக்கூடிய நம்ம ஊர்களில் வரும்பொழுது அவர்களுக்கு அந்த அந்த பண்பு காப்பாற்றுது. சின்ன கடை தான் போட்டிருப்பாங்க, 8க்கு 8, 5க்கு 5, 10க்கு 10ன்னு ஒரு வட்டி கடை இருக்கும். ஆனால் அதில் வந்து உட்காந்துருக்கு ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருப்பார். ஆனால் அவருக்கு வந்து என்ன கேட்டால் பணத்தோட மதிப்பை எப்படி பெருக்கணும்னு தெரியுது. நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம 10,000 ரூபா சம்பளக்காரங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கல்யாணம் பண்ணுவோம். அந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக நம்ம கடனை வாங்கி அதை 30 வருஷம் கடன் கட்டுவோம். அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் விஷயம் நகத்தை எல்லாத்தையும் நகையிலேருந்து இது பாத்திரத்துலேருந்து கொண்டு போய் எங்கே வைப்போம்னா வட்டிக்கடையில் வைப்போம். இதுதான் கலாச்சார வித்தியாசம். இப்போது இதில் நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா கல்யாணத்துக்கு அவங்க வந்து ரொம்ப பிரமாதம் நம்மள நகை வாங்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் பேசுனீங்கன்னா நகை கடையிலலாம் பேசுகிறப்போ நகை இவ்வளோலாம் வாங்கி போட்டதுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துடலாம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை பேரை கூப்பிட்டு இவ்வளோ நகையை போட்டு இவ்வளோ சீசனத்தை செஞ்சால் தான் நம்ம சமூகத்தில் நிற்கிறோம். இதுதான் கலாச்சாரத்தின் வேறுபாடுகள், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு காலத்தில் இருக்கிறது இப்போ என்ன மெல்ல மெல்ல மாறி வருது. 5 நாள் கல்யாணம் பண்ணுறவங்க 3 நாள் கல்யாணம் பண்ணாங்க, 2 நாள் கல்யாணம் பண்ணாங்க, 2 வேளை கல்யாணம் பண்ணாங்க. இப்போ அந்த 2 வேளைகளையும் என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல கல்யாணம் பண்ணி முடிச்சு மாப்பிள்ளை அப்படின்னா அப்போ இது ரிசப்ஷன் வந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, சௌரியத்துக்கு முதல் நாள் ரிசப்ஷன், அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் தான் தாலி கட்டுறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நம்மளுடைய தேவைக்கும் நம்மளுடைய வாழ்வியலுக்கும் ஏற்றவாறு நம்ம கலாச்சாரமே மாறி போச்சு. முதல்ல பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்க மாட்டாங்க, அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்க ஆரம்பித்தாங்க பொண்ணு பார்க்க போகிறதுன்னு. அதுக்கப்புறம் கல்யாணத்து வரைக்கும் பேச மாட்டாங்க, அப்புறம் கல்யாணம் முன்னாடியே பேச. இப்போ வந்து கல்யாணம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு முதல் நாள் 2 பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ணி கையை பிடிச்சிக்கிட்டு கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் மெதுவாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க காலங்காத்தால. இப்போ எல்லாமே மாறி வருதுங்க. அப்போ இதுதான் வந்து கோட்பாடு, இதுதான் அப்படின்னு. ஆனால் எங்கேருந்து விலகி வராங்க, எவ்வளோ தூரம் விலகி வராங்க, எந்த அளவுக்கு வந்து ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதேமாதிரி கல்யாணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சின்னதாக ஒரு 8 பட்டி கிராமம் இல்லாட்டி 16 இதுக்குள்ளே தான் பண்ணிக்கணுன்ட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து வெளிநாடுகள் போய் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எல்லா சமூகங்களும் மெல்ல மெல்ல வந்து கொஞ்சம் வந்து விரிவடைஞ்சிட்டு வருது. ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் புரிஞ்சுக்க வேண்டி இதில் எது சரி எது தவறு என்பதை விட எது நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அவசியமானது, முக்கியமானது, ஏன் இப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து உடை, வீடு, அதாவது வெளிப்புற தோற்றத்துக்கு மாதிரியான விஷயங்கள், அதற்கான செலவீடுகள் அதிகமாகிடுச்சு. ஒரு காலம் எவ்வளவு தான் வந்து பணம் வச்சுருந்தாலும் ஒரு சாதாரண வேட்டி ஒரு மஞ்சள் பை வச்சுட்ருப்பாங்க. இன்றைக்கி எவ்வளோ கடன் வச்சுருந்தாலும் அவங்க பளபளப்பாக ஒரு கார் வச்சுருக்காங்க, ஒரு ஃப்ளாட் வச்சுருக்காங்க. அப்போ வாழ்கின்ற வாழ்க்கையும் நாம் செய்கின்ற வேலையும் கூட நம்மளோட கலாச்சாரத்தை பாதிக்குது. நம்மை பற்றி அறிந்து கொள்ளுதல் அப்படின்னா நம்முடைய கலாச்சாரத்தை பின்னோக்கி வேர்களை புரிந்து கொள்ளுதல் என்றுதான் அர்த்தமாகும்.